பாருங்கள் மக்களே, நான் வந்து இயற்கை உரத்தை தான் பயன்படுத்துகிறேன். பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த குப்பை கிடங்கு இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து தான் நான் வந்து குப்பையை வந்து எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள் எத்தனை சாக்கு அள்ளி வச்சுருக்கேன்ட்டு. வாங்க காமிக்கிறேன். பாருங்கள் மக்களே, இப்படி தான் நான் செமந்து கொண்டு போய் இந்த வைக்க போகிறேன். பாருங்கள், தலையில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்துக்க. பாருங்கள் மக்களே, இப்படி தான் போகணும். இது வழி தான் பாருங்கள். இங்கேருந்து தான் செமந்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறேன். இது எல்லாமே அவங்க சொந்தமாக பார்த்துக்கங்க. மாடு வளர்க்குறாங்க, 2 மாடு. அங்கேருந்து இதனால் நல்லா மக்கி போயிருக்குது. பார்த்துக்கங்க குப்பையை. பார்த்தீங்களா எங்கள் பயிரவை குப்பையை அள்ளுறேன், போய் எரு வள்ளிட்டு வர்றான்ற அவன் கேட்க மாட்டேங்கிறியான். இங்கேருந்து எவ்வளோ தூரம் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்படி தான் அப்படியே நடந்து போய் மெதுவாக நடந்து போய் எனக்கு தேவையான மாடி தோட்டத்துக்கு தேவையான இயற்கை உரத்தை வந்து நான் வாங்கிட்டு வரேன். இயற்கையான முறையில் மட்டும்தான் நான் மாடி தோட்டத்தையே அமைச்சிருக்கிறேன். பார்த்துக்கங்க. அவங்களும் மாட்டு தீவனத்துக்கு மாட்டுக்கு தேவையான தீவனத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள் மக்களே, பாருங்கள் எருவை கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லா பச்சை பசேன்னு இருக்குதுங்க மாட்டுச்சாணி. இங்கே பார்த்தீங்களா ஆட்டு எருவை நல்லா வந்து மக்கி போயிருக்குது. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்ல வெயில் தெரியுதுங்களா? எத்தனை சாக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே கட்டி கட்டியா பாருங்கள். இது எல்லாமே இங்கே பாருங்கள் மக்கி இருக்குது. மொத்தம் 7 சாக்கு நான் வாங்கியிருக்கிறேன். அரிசி சாக்கில் தாங்க நான் வாங்கியிருக்கிறேன். இன்னும் அவங்க சொல்லலை. எனக்கு தேவையானதை இப்போ கொண்டு வந்துட்டேன். பார்த்துக்கோங்க. இதை தாங்க இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்த போகிறேன். செடிகளுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. இந்த உரம் கொடுத்து தீர்ந்து போச்சு. அதான் இப்போ நான் வாங்கிட்டேன். முன்னாடிலாம் எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வருவேன். இப்போ எங்களால் போக முடியலை. அதனால தான் பக்கத்துலேயே நான் வாங்கிக்கிட்டேன். அவங்களும் எதுவுமே சொல்லலை, வாவலருன்ட்டாங்க. பார்த்துக்கங்க மக்களே, எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. மக்களே, இந்த உரங்கள் எல்லாமே வந்து ஒரு பை வந்து 50 ரூபாயா. பார்த்துக்கங்க. 7 இது 350 ரூபா. 7 பை 7 சாக்கு அள்ளி இருக்கிறேன் அரிசி சாக்கில். இது வந்து 350 ரூபா. பார்த்தீங்களா, கம்மியான காசுக்கு எனக்கு எவ்வளோ எருவு கிடச்சிருக்குன்னு வருது, மாட்டு எருவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே ப்ளீஸ்.